வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள். ஸோ ஏதாவது ஒரு பெரிய டேட்டா செட் கொடுத்துட்டாங்க, அது ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி அதை லேர்ன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான ஒரு லைஃப் சைக்கிள், ஒரு சார்ட் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிஸ்னஸ் கோல் ஐடென்டிஃபிகேஷன், செகண்ட் ஒன் மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம் ஃப்ரேமிங், தேர்ட் ஸ்டெப் டேட்டா ப்ராசஸிங், fourth step model development, fifth step model deployment, sixth one model monitoring. So இது one by one டீடைலா பார்க்கலாம். ஸோ அதுக்கான டயக்ராம் இது ஓகேங்களா, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் கோல். மிஷின் லேர்னிங் என்ன பண்ணணும்னா முதல்ல ப்ராப்ளமோட கிளியர் ஐடியா தெரிஞ்சுக்கணும், என்ன ப்ராப்ளம்னு. ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணாங்கன்னா அந்த பிஸ்னஸ் வேல்யூ கெயின் ஆகும், அதிகமாகும். அப்படி பண்ணலன்னா பிஸ்னஸ் வேல்யூ குறைஞ்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே பிஸ்னஸ் வேல்யூ நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அதை வச்சு நம்ம சக்ஸஸ் க்ரைட்டீரியாவை மேக் பண்ண முடியும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பிஸ்னஸ் கோல். ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணதுக்கான சக்ஸஸ் ரேட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம் ஃப்ரேமிங். ஸோ ப்ராப்ளம் ஃப்ரேமிங்கில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம், என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம், இதுதான் நம்ம இங்கே பண்ணணும். மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம் ஃப்ரேமிங்கில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, அந்த ப்ராப்ளம் அப்சர்வ் பண்ணணும், அதுலேருந்து வர சொல்யூஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண தயாராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தயாராக இருந்தால் தான் அதோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ எரர் ஏதாவது வந்தாலும் அதை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வரது தான் இந்த ஸ்டெப், மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம் ஃப்ரேமிங். டேட்டா ப்ராசஸிங். டேட்டா ப்ராசஸிங் நம்மக்கிட்ட நிறைய பல்க் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், அதை முதல்ல கலெக்ட் பண்ணணும், அப்புறம் அந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் தேவையான டேட்ஸை ரிமூவ் பண்ணி அதை இன்ஜினியர் பண்ணணும். ஸோ இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. கிரியேட்டிங், டிரான்ஸ்ஃபார்மிங், அது டிரான்ஸ்ஃபார்மிங்னா ஒரு ஃபார்மேட்டுக்கு இன்னொரு ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது. எக்ஸ்ட்ராக்டிங், அது வந்து தேவையான டேட்டாஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. வேரியபிள் செலெக்ஷன்ஸ், இது எல்லாமே இந்த டேட்டா ப்ராசஸிங்கில் நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ டேட்டா ப்ராசஸ் பண்ணியாச்சு, இப்போ ஒரு மாடலை டெவலப் பண்ண போகிறோம் ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாடல் பில்டிங் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு பைப்லைன் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதாவது பிளாக்ஸாக டேட்டாஸ் இருக்கும், அந்த ஒவ்வொன்றுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பைப்லைனில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு ஒரு மாடலாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ மாடல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாடல் நம்ம ட்ரைன் பண்ணி டியூன் பண்ணி இதுலேருந்து வேறு எவாலுவேட் பண்ணி கரெக்டாக இருக்க வேலிடேட் பண்ணோம்னா நம்மளுக்கு மாடல் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போயிடும். ஸோ அதை வந்து என்ன பண்ணோம்னா யூசேஜ் கொடுத்துருவாங்க. இப்போ யூசர் கிட்ட கொடுக்குற மாதிரி. இங்கே யூசர் யார், நம்ம தான். ஸோ we can then make predictions and inferences against the model. ஸோ அந்த மாடலை வச்சு ப்ரெடிக்ஷன்ஸை எடுத்துடலாம். அப்போ செக் பண்ணிகிட்டே வரணும். மாடல் மானிட்டரிங் சிஸ்டம் ensure your model is maintaining a desired level of performance. நம்ம ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த கிரியேட் பண்ண மாடலை வந்து செக் பண்ணுறோம், ஆன்சர்ஸ் கரெக்டாக வருதா. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல தான் பண்ணுவோம். எதனா இருந்துச்சுன்னா மிட்டிகேட் பண்ணுதா, எல்லாமே செக் பண்ணுவோம். மானிட்டர். இப்போ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ்னுடைய ஸ்டெப்ஸ், ஃப்ளோ சார்ட், பிஸ்னஸ் கோல், மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம் ஃப்ரேமிங், டேட்டா ப்ராசஸிங், மாடல் டெவலப்மெண்ட், டெப்ளாய்மெண்ட், மானிட்டரிங். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.